So hello soldiers, welcome to Soldiers Guide channel. இந்த வீடியோ எதை பத்தி அப்படினு பாத்தீங்க அப்படினா SSC GD 2024 கான ஆன்சர் கீ வந்து நேத்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. சோ அது நிறைய பேர் வந்து நேத்து நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணிருந்தேன். நிறைய பேர் செக் பண்ணிருப்பீங்க. சோ உங்களோட ரா ஸ்கோர் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா சோ எவ்வளவு கட் ஆஃப் இருந்தா பிசிக்கல் கூப்பிடுவாங்க. இன்னுமே ஆன்சர் கீ பார்க்கலனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி ஆன்சர் கீ பார்க்கலாம் அப்படின்றத பார்த்துட்டு சோ என்ன கட் ஆஃப் வந்து இருந்தா பிசிக்கலுக்கு வந்து நீங்க பண்ண தயாரா இருக்கலாம் அப்படின்றத பார்த்தலாம். ஓகேங்களா? First of all வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து பாத்தீங்க அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ நீங்க லிங்க் டச் பண்ணி உள்ள வந்தீங்க அப்படினா நம்மளோட சேனலுக்கு உள்ள வந்த உடனே SSC GD 2024 கான ஆன்சர் கீ ரிலீஸ் அந்த லிங்க் வந்து இருக்கும். சோ அந்த ஆன்சர் கீ லிங்க்னு இருக்கு இல்லையா? சோ இத கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். ஓகேங்களா? இதெல்லாம் உங்களுடைய ரோல் நம்பர், உங்களுடைய பாஸ்வேர்ட் இது எல்லாமே உங்களுடைய அட்மிட் கார்டுல இருந்திருக்கும். சோ கரெக்ட்டா வந்து பாத்தீங்க அப்படினா லாகின் கொடுத்தீங்க அப்படினா நெக்ஸ்ட் வந்து ஒரு பேஜ்க்கு வரும். சோ இந்த இடத்துல வந்து क्वेश्चन பேப்பர் அதுக்கு அப்புறம் ரைஸ் ஆப்ஜெக்ஷன் இருக்கும். சோ இந்த இடத்துல கீழ பாத்தீங்க அப்படினா கிளிக் ஹியர் டு ப்ளூ கலர்ல இருக்கும். இத கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுடைய ஆன்சர் கீ வந்து PDF வந்து வந்துரும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி வந்துரும். சோ இதுல எப்படி பார்க்கலாம் அப்படினு பாத்தீங்க அப்படினா சோ இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணது ரைட் சைடுல இருக்கும். சூஸ் ஆப்ஷன் 1 ஓகேங்களா? இதே மாதிரி தான் இந்த ஆன்சரை பார்க்கணும். சோ ஸ்கிப் பண்ணி சூஸ் ஆப்ஷன் எதுவும் இல்ல அப்படினா நீங்க எதுவும் கொடுக்கலாம் அந்த இடத்துல. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? சோ வேற ஏதாவது டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இப்படி தான் ஆன்சர் கீ பார்க்கணும். சோ அப்படி இல்ல இந்த மாதிரி ஒவ்வொண்ணா கால்குலேட் பண்றதுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படினா சோ இந்த லிங்க் டச் பண்ணி உள்ள வந்த உடனே இந்த பேஜ்ல வந்து URL இருக்கும் பாத்தீங்களா? சோ இந்த URL-ல காப்பி பண்ணிருங்க. ஃபுல்லா வந்து காப்பி பண்ணீங்க அப்படினா இந்த லிங்கை வந்து காப்பி பண்ணிட்டு சோ அகைன் நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லே வந்து பாத்தீங்க அப்படினா லிங்கை டச் பண்ணி உள்ள அந்த இடத்துலயே ஸ்கோர் கால்குலேட்டர்னு இருக்கும். சோ இந்த லிங்கை டச் பண்ணி உள்ள வந்தீங்க அப்படினா சோ உங்களுடைய இந்த URL காப்பி பண்ணீங்க இல்லையா? சோ அது வந்து பாத்தீங்க அப்படினா சோ இந்த இடத்துல நீங்க அந்த லிங்க் டச் பண்ணி உள்ள வந்தீங்க அப்படினா இந்த கீ ஆன்சர் கீ URL இருக்கும். சோ இத காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிருங்க. சோ அதுக்கு அப்புறம் நீங்க என்ன கேட்டகரி OBC-யா இல்ல ஜெனரலா அப்படின்றத கொடுத்துருங்க. சோ அதுக்கு அப்புறம் நீங்க என்ன ஸ்டேட் தமிழ்நாடுன்னு கொடுத்துட்டீங்க அப்படினா சோ உங்களுடைய நேம், நீங்க எந்த இடத்துல எக்ஸாம் எழுதுனீங்க, உங்களுடைய என்ன ஷிஃப்ட்ல எக்ஸாம் எழுதுனீங்க, உங்களுடைய ரா ஸ்கோர் என்ன அப்படின்றத இந்த இடத்துல கால்குலேட் பண்ணி காமிச்சிரும். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல காமிக்குது பாருங்க. சோ இதுதான் உங்களுடைய ரா ஸ்கோர். சோ இது வந்து ரா ஸ்கோர் உங்களுடைய ஸ்கோர். இதோடைய நார்மலைசேஷன் ஸ்கோர் பண்ணுவாங்க. சோ இது கூட இருக்கலாம் இல்ல கம்மியாகலாம். அது வந்து நார்மலைசேஷன் பண்ணும்போது தான் தெரியும். ஓகேங்களா? சோ ரைட் எத்தனை क्वेश्चन, ராங் எத்தனை क्वेश्चन நீங்க அதல கால்குலேட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அப்படினா இந்த சர்வே ஃபார்ம்ல எல்லாரும் வந்து கம்ப்ளீட்லி உள்ள காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி இந்த சர்வே ஃபார்ம்ல பாருங்க. சோ அப்பதான் வந்து நெக்ஸ்ட் கட் ஆஃப் என்ன வரும் அப்படின்றத பிரெடிக்ட் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் அவங்களுடைய ஆன்சர் கீ இந்த ரா ஸ்கோர் இந்த பேஜ்ல வந்து சோ உங்களுடைய ரா ஸ்கோர் என்ன அப்படின்றத செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? சோ இப்போ நீங்க வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மார்க் இருக்கும். சோ எவ்வளவு மார்க் இருந்தா நான் வந்து பொதுவா எவ்வளவு மார்க் இருந்தா பிசிக்கல் தாராளமா பண்ணலாம், பிசிக்கலுக்கு எவ்வளவு மார்க் இருந்தா கூப்பிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சோ நீங்க வந்து போன வருஷம் அப்படியே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2023 GD அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது இங்கிலீஷ்ல நடந்த எக்ஸாம். சோ இப்போ தமிழ்ல நடக்குது எக்ஸாம். ஓகேங்களா? நேட்டிவ் லாங்குவேஜ்னா தமிழ்ல நடக்குது. போன டைம் 48 எடுத்தவங்க எல்லாமே பிசிக்கலுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? சோ அதனால வந்து இந்த வாட்டி எவ்வளவு இருக்கு அப்படின்னா ஒரு 58க்கு மேல இருக்கவங்க, அதாவது 60 மேல இருக்கவங்க எல்லாரும் பிசிக்கலுக்கு கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? அதனால 60க்கு மேல இருக்கு அப்படினாவே தைரியமா ரன்னிங் பிராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? 60க்கு மேல இருந்துச்சு அப்படினா 65 67 எல்லாம் இருக்கு அப்படினா கண்டிப்பா ஏதோ ஒரு போஸ்டிங் கண்டிப்பா கிடைச்சிரும். அதனால நம்பிக்கையோட வந்து 60 மார்க்குக்கு மேல இருந்துச்சு அப்படினாவே நீங்க ரன்னிங் பண்ணுங்க. சோ ஏன் அப்படினா ரன்னிங் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. சோ நிறைய பேர் வந்து 80 மார்க் எடுத்தவங்களால ரன்னிங் ஓட முடியாது. ஏன்னா அவங்க கொஞ்சம் குண்டா இருப்பாங்க. சோ ரன்னிங்னா என்னன்னு தெரியாம இருக்கவங்க வந்து ரன்னிங் 5 km 24 நிமிஷத்துல ஓடுறது அப்படின்றது முடியாத சாத்தியம். ஓகேங்களா? அதனால அதுக்கு முறையான ஒரு பயிற்சியோ இல்ல ஒரு பிராக்டிஸோ இருந்தா மட்டும்தான் அந்த ரன்னிங்கை வந்து நம்மளால முடிக்க முடியும். அந்த 5 km 24 minutesல முடிக்கிறதுக்கான ஏதாவது டிப்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. சோ அதை பத்தி நான் வீடியோ கொடுக்க தயாரா இருக்கேன். நீங்க கேட்கறத பொறுத்து தான். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 60 மார்க் இருக்கு, நான் பிசிக்கல் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ணலாம், தைரியமா பண்ணலாம். சோ இப்போ வந்து உங்களுடைய ரிசல்ட் எப்போ வரும் அண்ட் பிசிக்கல் எப்போ வரும் அப்படின்றத பார்க்கலாம். சோ ரிசல்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சோ இப்போ எலெக்ஷன் வந்து 19 தேதி ஸ்டார்ட் ஆகுது. சோ இந்த எலெக்ஷனுக்கும் நம்மளுடைய ரிசல்ட்டுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இது எல்லாமே கண்டக்ட் பண்றது எல்லாமே சோ பிசிக்கல் கண்டக்ட் பண்றது அந்தந்த CRPF சென்டர்ல கண்டக்ட் பண்ணுவாங்க. சோ அந்த இடத்துல துணை ராணுவத்தில் இருக்கிறவங்க தான் எலெக்ஷன் டியூட்டிக்கு போறது அப்படின்றதுனால சோ இந்த செலெக்ஷன் கண்டக்ட் பண்றதுக்கு டேட் வந்து மேபி வந்து சோ ஏன்னா இந்த செலெக்ஷன் நடத்துறதுக்கு அவ்வளவு பேர் தேவை கிடையாது. பட் இருந்தாலும் பிசிக்கல் எப்ப நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னா மே கடைசியில வந்து பிசிக்கல் நடக்க சான்சஸ் அதிகமா இருக்கு. ஜூன் ஒரு மிடில் வந்து பிசிக்கல் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆகிற மாதிரி தான் வரும். ஓகேங்களா?
ஸோ மே கடைசியில் உங்களுக்கு ஃபிசிக்கல் இருக்குதுன்னு நினச்சிட்டு ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்னும் இருக்கிற ஒரு 50 டேஸ்க்கு மேலே இருக்குது. அதனால நல்லா தெளிவாக டெய்லியும் வந்து ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் 5 கிலோமீட்டர் 24 மினிட்ஸில் எப்போதுமே டைமிங் வந்து செக் பண்ணுங்கள். வீக்லி டெய்லி டைமிங்கே செக் பண்ணாதீங்க. ஸோ வீக்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாங் ரன்னிங் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு லாங் ரன்னிங் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எவ்வளோ மணி நேரம் ஓடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வீக்கோட எண்டில் வந்து உங்களுடைய டைமிங் என்ன அப்படின்றத செக் பண்ணுங்கள். தொடர்ந்து வந்து ரன்னிங்கை வந்து விடாமல் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து ஏன்னா 80 மார்க் எடுத்தவங்க ரன்னிங் ஓட முடியாது. நீங்கள் 67 இல்லை 70 எடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரன்னிங் ஓடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். ஸோ இதான் இதில் இருக்கிற ரியாலிட்டி. அதனால் 60+ இருக்குது அப்படின்னாவே ரன்னிங் தைரியமாக பண்ணுங்க. ஓகேங்களா? அண்ட் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த SSC GD 2024க்கான எக்ஸாம் பற்றின ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ இந்த 2024 யூனிஃபார்ம் போடணும் அப்படின்னு நினச்சி எல்லாருமே நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் உங்களுடைய முயற்சியில் என்னோட பங்கு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ என் மூலிமா ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஏதாவது ஒரு டவுட் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தொடர்ந்து டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.